Hello friends, welcome back to our video. So இந்த வீடியோல வந்து போனா சூப்பரான கண்டென்ட்டா பார்க்க போறோம். சோ நம்ம கிட்ட ஒரே ஒரு பென் டிரைவ் இருந்தா போதும் நம்ம வந்து பார்த்தா நம்ம சாஃப்ட்வேர் எல்லாமே போர்ட்டபிளா கன்வெர்ட் பண்ணிட்டு எந்த ஒரு லேப்டாப் இல்ல ஒரு PC வந்து ஈஸியா யூஸ் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தா ஒரு லேப்டாப் ஒரு PC ல வந்து பார்த்தா அர்ஜென்ட்டா வந்து ஒரு Chrome தேவைப்படுது, ஒரு விண்டோக்கான சாஃப்ட்வேர் தேவைப்படுது, ஒரு VLC வந்து ஒரு பிளேயர் தேவைப்படுது அப்படினா வந்து நம்ம அந்த டைம்ல வந்துட்டு Google Chrome போவோம், தென் அப்புறம் VLC டைப் பண்ணுவோம், அதுக்கு அப்புறம் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணோம். பட் அந்த மாதிரி பண்ண தேவையில்ல. அதை நீங்க வந்து பார்த்தா போர்ட்டபிளா மேக் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ஜஸ்ட் பென் டிரைவ் பிளக் பண்றீங்க, ஆட்டோமேட்டிக் Chrome ஓபன் ஆகும். சோ இந்த மாதிரி வந்து எப்படி பண்றது? சோ அத இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு அப்புறம் போர்ட்டபிள் ஆப்ஸ்னா என்ன, போர்ட்டபிள் ஆப்ஸ்ல வந்துட்டு இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்கு, அதுக்கு அப்புறம் நம்ம கிட்ட இருக்கிற சாஃப்ட்வேர் வந்து பாத்தீங்க எப்படி வந்து போர்ட்டபிளா மாத்துறது, அதுக்கு அப்புறம் இதுல என்னென்ன முக்கியமான வெப்சைட் இருக்கு, ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த வீடியோ பார்க்க போறோம். சோ गाइस இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இந்த நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழ இருக்கிற பெல் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க அந்த பெல் கிளிக் பண்ணா மூணு ஆப்ஷன் வந்து காட்டும், அதுல ஆல்னு செலக்ட் பண்ணா நம்ம போன் நோட்டிஃபிகேஷன். இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்து நம்ம கிட்ட சாஃப்ட்வேர் வந்து எப்படி போர்ட்டபிளா மாத்துறது, தென் அப்புறம் வந்துட்டு எப்படி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்றதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி போர்ட்டபிள் ஆப்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பண்ண போர்ட்டபிள் ஆப்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நம்ம சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுவோம், ஒரு பேக்கப் ஃபைலாக இருக்கும் ஒரு இடத்துல. ஸோ நம்ம எங்கே சேவ் ஆகும்னு கேட்டிங்கன்னா லோக்கல் சியில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் இருக்கும், தென் அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் ஃபைல் 86 இருக்கும். ஸோ இங்கே தான் நமக்கு வந்து சாஃப்ட்வேர் சேவ் ஆகும். அங்கே நம்ம வந்து பார்த்தா நம்மளோட பேக்கப் ஃபைல்ஸ் சேவ் ஆகிருக்கும். ஸோ அதை வந்து நம்ம காப்பி பண்ணி நம்ம ஒரு பிசியில் வந்து வச்சுக்க போகிறோம். தென் அதுக்கப்புறம் வந்து அங்கே ஓப்பன் பண்ணுறதா வந்து பார்த்தா போர்ட்டபிள் ஆப்ஸ். ஸோ இது நம்ம வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த போர்ட்டபிள் ஆப்ஸ் பண்ணுறதுனா நமக்கு நிறைய முக்கியமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தா ரொம்ப அர்ஜென்ட்டாக வந்து பார்த்தா க்ரோம் தேவைப்படுது, ஒரு பிசியில் ப்ரௌசிங் பண்ணணும். அப்போ எட்ஜ் இருக்கே அப்படின்னு கேட்பீங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தா எட்ஜை மறந்துடுங்க, ஒரு லேப்டாப்பில் டிஃபால்ட்டாக இந்த ப்ரௌசரே கிடையாது. ஸோ அப்போ வந்து பார்த்தா நமக்கு ஒரு கண்டிப்பாக ப்ரௌசர் தேவை. ஸோ அப்போ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வேற ஒரு பிசியில் வந்துட்டு நம்ம சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி தென் அதுக்கப்புறம் நம்ம பிசியில் போட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுவோம். அந்த மாதிரிலாம் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் வந்து பார்த்தா உங்கள் பிசியில் இருக்கிற ஃபைல்ஸ் வந்து பேக்கப் ஃபைல் இருக்கும், அதை நீங்கள் வந்து பண்ண போர்ட்டபிளாக பண்ணி நீங்கள் வந்து பென்ட்ரைவ் காப்பி பண்ணி வச்சிட்டிங்கன்னா யோசிச்சு பாருங்கள், அந்த பென்ட்ரைவ் வந்து நம்ம இங்கே யார்ட்டையும் கேட்க தேவையில்லை. ஜஸ்ட் பென்ட்ரைவ் இன்ஸ்டால் பண்ணுறோம், க்ரோம் இருக்கும், ஜஸ்ட் அந்த க்ரோமோட EXE ஓப்பன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ரோம் வந்து பிசியில் ஓப்பன் ஆகும். நம்ம எந்த விதமான சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கடன் வாங்க தேவையில்லை, நெட்வொர்க் தேவையில்லை. குறிப்பாக இது வந்து பார்த்தா ஆஃப்லைனில் இருக்காது. ஸோ முதல்ல சொல்லி நெட்வொர்க் வந்து தேவையே கிடையாது. நம்ம ஃபுல்லாக வந்து போர்ட்டபிள் ஆப்ஸ்லாம் வந்து ஆஃப்லைன் தான் ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து க்ரோமில் போய் ப்ரௌசிங் பண்ணுறதுக்கு நெட் தேவை, பட் அந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து நெட் தேவையில்லை. ஸோ அதாவது இந்த போர்ட்டபிள் ஆப்ஸோட மெயின் திங் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த போர்ட்டபிள் ஆப்ஸில் ஒரு முக்கியமான ஃபீச்சர்னு சொல்லியிருந்தோம், ஜஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணால் ஆட்டோமேட்டிக் ஓப்பன் ஆகும் அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். ஜஸ்ட் நீங்கள் நெக்ஸ்ட்னு கேட்கும், அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஃபைல் சேவ் பண்ணிட்டு அக்ரிமெண்ட் கேட்கும், தென் அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா ஆப்ஸில் ஆட் ஆகும். அதெல்லாம் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ண ஓப்பன் ஆகிறது வந்து போனால் போர்ட்டபிள் ஆப்ஸோட அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ ஃபைல் வந்து காப்பி பண்ணிட்டு எனிவேர், எனி பிசி, எனி சிஸ்டம், எனி லேப்டாப், ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து பண்ண போர்ட்டபிள் ஆப்ஸோட அட்வான்டேஜ். ஸோ இப்போ நம்ம கிட்ட இருக்கிற ஃபைல்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர் வந்துட்டு எப்படி வந்து போர்ட்டபிளாக மேக் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். ஸோ இது சின்ன ஒரு டெமோ. ஓகே, இந்த போர்ட்டபிள் ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் மேனுவலாகவும் பண்ண முடியும். நம்ம அதுக்கான வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்லேருந்து நம்ம போர்ட்டபிள் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிசி இன்ஸ்டால் பண்ணிக்கிற சாஃப்ட்வேர் வந்துட்டு எப்படி நம்ம போர்ட்டபிளாக வந்து காப்பி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இது காப்பி பண்ணுறது ரொம்ப பெரிய ப்ராசஸ் வந்து கிடையாது, ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான். ஓகே, நம்ம பிசி இன்ஸ்டால் பண்ணுற மேஜரான ஆப்ஸ் எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் டிசியில் சேவ் ஆகும். லோக்கல் டிசியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ப்ரோக்ராம் ஃபைல்ஸ், அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் 86 இருக்கும். இந்த ரெண்டு இடத்துல தான் நமக்கு டிஃபால்ட்டாக சேவ் ஆகும். இங்கே தான் நமக்கு அந்த நம்ம பிசி என்ன சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் எல்லாமே இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணும்போது எக்ஸாம்பிள் நம்ம பண்ணியே காட்டுறேன். ஸோ ஜஸ்ட் வந்துட்டு இப்போ ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ இந்த PRZip அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறேன். இன்ஸ்டால் பண்ணும்போது நம்ம வந்து ஐ அக்செப்ட் இருக்கும், நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கஸ்டம் இன்ஸ்டலைசேஷன் கேட்கும். ஸோ கஸ்டம் இன்ஸ்டலைசேஷன்னா நம்ம கஸ்டம் இன்ஸ்டலைசேஷன் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது எங்கேன்னு கேட்கும். ஸோ இங்கே வந்து பாருங்கள், நிறைய பேர் இந்த இடத்த பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துல நம்ம வந்து எங்கே இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். ஜஸ்ட் நமக்கு வந்து ப்ரௌஸ்ன்ற இடத்த கொடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் CDE அப்படின்னு நீங்கள் மாற்றினா மட்டும் தான் வந்து வேறு இடத்துக்கு போகுமே தவிர மேஜராக நமக்கு எங்கே எல்லாமே சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகும்னு சொல்லி கேட்டிங்கன்னா நமக்கு இந்த ப்ரோக்ராம் ஃபைல்ஸ், அதுக்கப்புறம் இந்த ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் 86 தான் நம்ம சேவ் ஆகும். ஸோ எக்ஸாம்பிள் நான் VLC வந்து எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா VLC அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் வரும். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னா உங்களுக்கு வந்து போனால் ஷார்ட்கட் தான் ஓப்பன் ஆகும். அந்த ஷார்ட்கட் ரைட் கிளிக் பண்ணுங்கள், ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் வரும். அந்த ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு வந்து போர்ட்டபிள் ஃபைல் எல்லாமே இருக்கும். ஸோ இதான் வந்து பார்த்தா போர்ட்டபிள் சாஃப்ட்வேர் அந்த ஃபைலு. ஸோ ஜஸ்ட் நான் வந்து பார்த்தா VLC வந்து காப்பி பண்ணிவிட்டு ஸோ நான் வந்து பார்த்தா ஒரு நியூ ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, நியூ ஃபோல்டரில் வந்து பார்த்தா ஜஸ்ட் நான் ஒரு பேர் போட்டு வச்சுக்கிறேன், PORTABLE போர்ட்டபிள் ஆப்ஸ். ஜஸ்ட் என்டர், ஜஸ்ட் காப்பி.
ஓகே இப்போ நமக்கு வந்து பார்த்தா போர்ட்டபிளாக காப்பி ஆகிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தா அந்த ஃபைல் வந்துட்டு எந்த ஒரு லேப்டாப் எந்த ஒரு பிசியில் வச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணாமே ஓப்பன் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்துட்டு நம்ம போர்ட்டபிள் ஆப்ஸ் வந்து காப்பி பண்ணணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இன்னொன்று வந்து பண்ணி பார்ப்போம். க்ரோம் வந்து காப்பி பண்ணி பார்ப்போம். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணுங்கள். நமக்கு வந்து ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் ஷார்ட்கட் வந்து ஃபஸ்ட் ஓப்பன் ஆகும். தென் ரைட் கிளிக் பண்ணுங்கள். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் வந்துருக்கு. ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோம். ஸோ ஜஸ்ட்டு க்ரோம் வந்து காப்பி பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஃபோல்டர் வந்துட்டு போர்ட்டபிள் ஆப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோம் வந்து காப்பி பண்ணிட்டு இருக்கோம். இந்த க்ரோம் அண்ட் விஎல்சி வந்து பார்த்தா என்ன ஒரு லேப்டாப் இல்லை பிசி வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணாமலே. ஸோ இதான் வந்து பார்த்தா இந்த போர்ட்டபிள் ஆப்ஸோட அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் வந்து பார்த்தா இந்த லேப்டாப் வந்து இருக்குது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டபிளாக நம்ம காப்பி பண்ண விஎல்சி அண்ட் க்ரோம் வந்து நம்ம பென்ட்ரைவ் வச்சிருக்கோம். ஜஸ்ட் நம்ம பென்ட்ரைவ் கிளிக் பண்ணிவிட்டு அந்த 2 ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நான் காப்பி பண்ணிட்டேன். ஓகே காப்பி பண்ணி முடிச்சக்கப்புறம் நான் வந்து பண்ண ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து க்ரோம் வந்து ஓப்பன் ஆகும். நம்ம வந்து டேரெக்டாக வந்து க்ரோம் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இதான் வந்து பார்த்தா போர்ட்டபிள் ஆப்ஸோட அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ விஎல்சி வந்து பார்த்தா நம்ம போர்ட்டபிளாக காப்பி பண்ணி வச்சிருந்தா ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலுன்னு இருக்கும். ஃபைலில் வந்துட்டு ஓப்பன் இருக்கும். ஓப்பன் கொடுத்து நம்ம ஒரு 5 வீடியோ ஓப்பன் பண்ணால் மட்டும் தான் ஓப்பன் ஆகும். அதுவே வந்து மேனுவலாக ஓப்பன் ஆகாது. ஸோ இது வந்து டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற ஃபைல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக போர்ட்டபிளாக காப்பி பண்ணிக்க முடியும். ஓகே ஸோ கைஸ் இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து போர்ட்டபிள் ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். நம்ம பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சக்கப்புறம் அந்த ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் 86ல் வந்துட்டு பேக்கப் ஃபைல் வந்து இருக்கும். அதை நம்ம காப்பி பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஓப்பன் பண்ணால் நம்ம வந்து ஓப்பன் ஆகும். போர்ட்டபிள் ஆப் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓப்பன் ஆகாது. நம்ம பிசியில் வந்து பார்த்தா ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு உங்கள் பிசியில் வந்து வீடியோ இருக்குது. அது வீடியோவில் வந்து பார்த்தா ஜஸ்ட் ஓப்பன் பண்ணால் அது என்னென்னு கேட்குது பார்த்தீங்களா, அந்த விஎல்சியா அதுக்கப்புறம் அந்த விண்டோஸோட மீடியா பிளேயர்னு கேட்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து இந்த போர்ட்டபிள் ஆப்ஸ் வந்து கேட்காது. ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் நம்ம தான் வந்து எல்லா டைம் மேனுவல் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ விஎல்சி வந்து இருக்குது. விஎல்சி வந்து பார்த்தா மூவி பார்க்குறது சாங் கேட்கறதுக்கு நீங்கள் ஒரு வீடியோ வந்து ஆல்ரெடி ஒரு உங்கள் பீஸில் வச்சிருக்கீங்க. ஜஸ்ட் ஓப்பன் பண்ணால் வராது. இதே நீங்கள் வந்து பார்த்தா போர்ட்டபிள் ஆப்ஸில் வந்துட்டு அந்த விஎல்சி வந்து ஓப்பன் பண்ணி அதில் வந்து ஃபைல் இருக்கும். ஃபைலில் வந்து ஓப்பன் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த வீடியோ வந்து எங்கே இருக்கோ அதை லோட் பண்ணி ஓப்பன் கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டபிள் ஆப்ஸில் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். இந்த போர்ட்டபிள் ஆப்ஸில் வந்து பார்த்தா ஒரு மேஜரான ஃபீச்சரை சொல்லலாம். அது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தா உங்கள் பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணவே தேவையில்லை. ஸோ நீங்கள் வந்து பாருங்கள் யோசிச்சு பாருங்கள் உங்கள் பீஸில் வந்து எந்த விதமான சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணவே தேவையில்லை. ஜஸ்ட் வந்து அப்படியே விட்டுருங்க. மேக்ஸிமம் நமக்கு வந்து போர்ட்டபிள் ஆப்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம இந்த க்ரோம் வேணுமா ஜஸ்ட் இப்போ உங்கள் பென்ட்ரைவ் வந்து ஒரு இடத்துல சேவ் பண்ணி வச்சுங்க. ஜஸ்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணுங்க, க்ரோம் ஓப்பன் ஆகும். விஎல்சி வந்து எப்போயாவது மூவி பார்க்குறீங்களா அப்பயும் வந்து விஎல்சி வந்து ஓப்பன் பண்ணுங்க. அப்போ நீங்கள் அந்த விஎல்சி ஓப்பன் பண்ணி அதில் வந்து லோட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ரேர் வந்து ஒர்க் ஆகும். ஸோ ஜிப் ஃபைல் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ஜிப் எக்ஸ்ட்ராக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன் வந்து இருக்குது. நீங்கள் உங்கள் பிசியில் வந்து எந்த ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணவே தேவையில்லை. எல்லாமே போர்ட்டபிளாக வந்து பண்ண முடியும். ஆனால் நம்மளால் வந்து 99% மட்டும் தான் பண்ண முடியும். அந்த 1% வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சாஃப்ட்வேர்லாம் ஒர்க் ஆக மாட்டேங்குது. அது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபேவரட்டான சாஃப்ட்வேர் வந்து ஒர்க் ஆகுது இல்லையான்னு பாருங்கள். இந்த போர்ட்டபிள் ஆப்ஸில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதை நான் கவர் பண்ணல. எனக்கு வந்து அந்த வெப்சைட் வந்து லீகலாக இல்லீகலான்னு கண்டுபிடிக்கவே முடியல. ஸோ அதனால் வந்து இக்னோர் பண்ணிட்டேன். தேவையில்லாத பிரச்சனை வேணாம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வெப்சைட் நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்டால் நம்ம எப்படி வந்து மேனுவலாக போயிட்டு விஎல்சி க்ரோம் காப்பி பண்ணோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இப்போ ஜஸ்ட் விஎல்சி வேணுமா ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம விஎல்சி வந்துட்டு போர்ட்டபிளாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் க்ரோம் வேணுமா க்ரோம் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் நிறைய சாஃப்ட்வேர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த வெப்சைட் செக் பண்ணி பாருங்கள். portableapps.com அந்த வெப்சைட்கான லிங்க் நான் கொடுக்கல. நீங்கள் வந்து பார்த்தா ஜஸ்ட் நீங்களே கூகுள் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த வெப்சைட்னு தெரியும். எனக்கு அது லீகலாக இல்லீகல்னு கண்டுபிடிக்க முடியல. ஸோ அதை ஆட் பண்ணல. ஸோ ஒரு முக்கியமான விஷயம். ஓகே கைஸ், ஸோ இதான் வந்து போர்ட்டபிள் ஆப்ஸ் நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்தோம், எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம், என்ன பெனிஃபிட்ஸ்னு பார்த்தோம், என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தோம். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சேனலுக்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. ஸோ நம்ம ரீசெண்டாக போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் எதுவுமே போகவே மாட்டேங்குது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்கன்ஃபியூஸில் இருக்கும். ஸோ நீங்கள் முடிஞ்சால் வந்து ஏதாவது ஒரு பாசிட்டிவான ஒரு மெசேஜ் வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து கொஞ்சம் பூஸ்டப் ஆகிக்கிறேன். அதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் நம்ம போட வேண்டியது இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து வரும். மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் லைக் பண்ணுங்கள். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு கீழே ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துக்கு அந்த பெல் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அதில் ஆல்னு செலக்ட் பண்ணால் நம்ம போட நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. நல்ல வீடியோ சந்திக்கிறேன். See you guys, bye. Have a nice day.